அங்கே தள்ளி வைரியா ஓட்டம் இது ஹொட்டை பிளவு என்ற இடம் தான் இந்த காணின்ற பேர் வந்து ஹொட்டை. ஜேசிபி போட்டு முழுவதுமாக வந்து துப்புரவு செய்கிறாங்க. இங்கே பாருங்க, இப்போ கோயில் கட்டுவாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து. சரி, வீடுகள் எப்படி இருக்குது, என்ன சொல்ல விரும்புறீங்க? வெளிநாடு போனது போக நானே வெளிநாடுல இருந்து வந்தாள். 28 வருஷம் லண்டன்ல இருந்தீங்களா? எப்ப நாங்க இங்க வந்தீங்க? இப்ப நான் கோடையில வந்தேன். துப்புராக்குறாங்க. இந்த வேலிகளுக்கு அங்காள பகுதிகளில் பாருங்க குடியிருப்புகள் இருக்கு, மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் வீடுகள் எல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் பத்தியாத்தான் இருக்குது. இதுக்குள்ள கொஞ்சம் வீடுகள் இருக்குது. இந்த வீடை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்பா 12 வருஷம் வீடு கட்டி. நீங்க கட்டி? நாங்க அப்பா கட்டி எத்தனாம் ஆண்டு வீட்டு போனீங்க? இது 78 கட்டினாங்க. ஜன்னல்ல வந்து சும்மா தட்டினா அப்படியே விழுறமே சும்மா இருக்கு. சுவாமி படங்களை ஆஞ்சிட்ட முருகன் எவ்வளவு துப்புரா எவ்வளவு முடிஞ்சது? கணக்கு பார்த்தா தான் தெரியும். ஒரு மணி நேரத்துக்கு 6000 ரூபாய். ஒரு கோயில் வந்து 100 வருஷத்துக்கு தாண்டின கோயில். 100 வருஷத்துக்கு மேல. மூலஸ்தானத்துக்கு எங்களுடைய அப்பாவுக்கு 80 வயது, அப்பாவுக்கே தெரியாது. நீங்கள் ஒரு பைரவர் வந்து நிற்கிறது ஆதரிங்கோ, அதுக்கு பிறகு கிணற சுகமா வெட்டலாமான்ட்டு அந்த பகுதி தான் வந்து நாங்கள் இப்போ அந்த வாகனம் வருது பாருங்க. இந்த பகுதிகள்லாம் வந்து நாங்கள் அங்காள அந்த ரோட்டாம் வந்து நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் அந்த காணொலிகள் வந்து பார்த்துருப்போம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து இங்கால பக்கம். இது வந்து இந்த இடத்துல வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து இதில் வந்து ஒரு பெரிய கொட்டகையெல்லாம் போட்டு இந்த காணி வெடிப்புகள் வந்து நடைபெற்றது. இப்போ இங்கால பகுதிகள் பாருங்கள், இதில் இந்த பாருங்கள் முள் வேலிகள் எல்லாமே போட்டிருக்குது. இந்த பகுதிகளும் வந்து இங்கேருந்து அப்படியே பலாலி கடற்கரை வரையிலான பிரதேசங்கள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் இங்கால பகுதிகளையும் வந்து மக்கள் நிற்கிறதா வந்து சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் இங்கால பகுதிகளையும் வந்து போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. பாருங்க, இந்த பகுதிகளை அப்படியே நான் முழுவதுமாக உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க வடிவா, பாருங்க இங்கால பகுதி. இந்த வேலிகளுக்கு அங்கால பகுதிகளில் பாருங்க குடியிருப்புகள் இருக்கு, மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் வீடுகள் எல்லாம் இருக்குது. இங்கால பகுதிகள்லாம் வந்து இப்போ விட்டுருக்காங்க குறிப்பிட்ட பகுதிகள். இந்த வசாவளன் பகுதியிலேருந்து பலாலி வரையான பகுதிகள் வந்து விட்டுருக்காங்க. ஓகே, அப்போ நாங்கள் இந்த பகுதிகளில் அப்படியே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. மக்கள் நிற்கிறாங்களா, என்ன மாதிரி பணிகள் நடக்குது, திருத்த வேலைகள் ஏதாவது செய்கிறாங்களா மக்கள் அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். இதில் பாருங்கள், இதில் இராணுவத்தினுடைய ஒரு பாதுகாப்பு மேலே இந்த பார்க்குற மாதிரி ஒரு பாதுகாப்பு ஒரு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே போக வேண்டிய இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல்லாக பாருங்க, இங்கே பாருங்க ஃபுல்லாக காடாக தான் கிடக்கு. அந்த இராணுவம் நிற்கிறாங்க பார்ப்போம். ஓகே, அங்கே வந்து இராணுவத்தில் நின்றாங்க, அதனால் நாங்கள் வீடியோ எடுக்கல. அப்படியே இந்த பகுதியால் அப்படியே போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளுக்கு எதுவுமே நாங்கள் பார்க்கக்கூடியமே தெரியல. பார்ப்போம். அப்படியே போய்கொண்டே இருக்கு நிலத்துக்கு. அப்படியே போய்கொண்டே இருக்கலாம். இங்காலையும் பத்தியாத்தான் இருக்குது, அப்படி இங்காலையும் பத்தியாத்தான் இருக்குது. யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. உள்ளுக்கு போறதுக்கான வழிவகைகள் எதுவும் இருக்கிறதாவும் தெரியல எனக்கு. பார்ப்போம். இங்கே பாருங்க, இதுலயும் வந்து இராணுவத்தினுடைய ஒரு கூடாரம் ஒன்று இருக்கு, மேல கீரமான ஒரு கூடாரம் பார்க்குற மாதிரி. பெரிய ரோட்டா போவதே ஒழிய டேக்கில் நாங்கள் போய் பார்க்குற மாதிரி இதில் வந்து இராணுவத்தினுடைய கூட தான் இருக்குது. இங்கே போய் பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை. அப்படியே நெருக்கு போய்கொண்டே இருக்கிறதையோ செய்யணும். இங்கே பாருங்க, இங்கே வந்து மக்களுடைய காணிகள் இருக்குது. இந்த பகுதிகளில் கோயில கன்றுகள், கத்தரி, இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள், பணப்பயிர்கள் வந்து வச்சுருக்காங்க. நல்ல கிணறு ஒன்று இருக்குது. இங்கே அப்படியே போய்கொண்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இந்த இடத்துல பாருங்க, இந்த காணியை கொஞ்சம் துப்புராக்கி விட்டுருக்காங்க. பெக்கோவால வந்து துப்புராக்கி விட்டுருக்காங்க, அது மட்டும் தெரியுது. இந்த பகுதியில் பாருங்க, இது வந்து நேற்றைய தினம் வந்து இதெல்லாம் வந்து துப்புராக்கி இருந்தாங்க. நேற்றைய தினம் இதுக்குள்ள கொஞ்சம் வீடுகள் இருக்குது. பாருங்க, அடியோட அந்த கூட வந்து இந்த இலுப்பெலுப்ப மரம் அந்த மரம் தான் இதில் வந்து அதிகமாக இருக்குது.
நீங்க பாருங்க இப்படியே பாருங்க இஞ்சா. ஆமா இதெல்லாம் வந்து நேற்றைய தினம் மக்கள் வந்து தங்களுடைய வீடுகளுக்கு உள்ள போறதுக்காக உலகம் வந்து கிளீன் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க அவ்வளவு நீட்டா இருக்கு. இதுல வந்து இந்த கிணறுகள் எல்லாம் இருக்குது. உள்ளுக்கு வரவே பயமா இருக்கேன்டா. நான் மட்டும்தான் இப்ப நிக்கிறேன், வேற ஒரு இதுவுமே இல்லை. அதான் உண்மை. இங்க பாருங்க பார்த்தாலே பயமா இருக்கு. நான் மட்டும் காட்டுக்குள்ள தனியா அட்வென்ச்சர் செய்யற மாதிரியே இருக்கு எனக்கு. இங்க பாருங்க முளத்துக்கு மூலம் இந்த கல்லுகளும் இதுகளும் தான் கிடக்குது. இந்த வீடை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பழைய பத்தைகளை காட்டுக்கு அப்படி வர மாதிரி இருக்கு. இதுலயும் பாருங்க அதிகமா வந்து இந்த ஜன்னல்கள் நிலைகள் எதுவுமே இங்கே பக்கம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லி இப்போ உங்களுக்கு இங்க பாருங்க இங்கால பக்கம் வீடுகள் இருக்கேன். இங்கால பக்கங்கள் அதிகமாக வீடை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியே காட்டு பகுதியாக தான் கிடக்குது. இங்க பாருங்க எல்லாரும் போய்க்கணும். மக்கள் எல்லாம் இங்கே பாதைய மாதிரி இருக்குது. இங்க பாருங்க வீடு எப்படி இருக்குண்டு. இந்த பகுதிகள் இப்போ ஃபுல்லாக விட்டுட்டாங்க. இந்தியாவில் பகுதிகளில் அந்த நீட்டு பகுதிக்கு கொஞ்சம் தூரத்துக்கு விட்டுருக்காங்க. மற்ற பகுதிகள் வந்து என்னென்னு இராணுவத்தினுடைய கட்டுப்பாடுலாம் இருக்குது. இங்கே பாருங்க இந்த வீடை பாருங்க எப்படி இருக்குண்டு. ஆமாம் அதை போகலாம் நினைக்கிறேன். என்ன ரோட்டை மாறி மாறி போயிடுவேன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. அந்த ஒன்று தான் பயம், மற்றபடி பயம் இல்லை. கடவுளே இங்கே பாருங்க வீடுகளில் அந்த தகரங்கள் ஓடுகள் அதுகள்லாம் வந்து அதிகமாக இதில் கிடக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. இதில் போகலாமா? இங்கே இருக்கு இந்த பாதைகள்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு பாதை. இங்கே பாருங்க நான் நேராக வரத்துக்கு சொத்தியாக வந்திருக்கிறேன். இல்லை பாருங்க வீட்டுக்காரன் நிற்கணும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க எல்லாம் நேற்றைக்கு விட்டுதானா? ஓகே ஓகே. அம்மா வீட்டுக்காரர் என்ன நடக்குது இப்ப? ஒதுக்குறீங்களா? சரி சரி. வீடு வந்து கிளீன் பண்ற வேலை வந்து நடந்துருக்கு. இங்க பாருங்க எல்லாம் ஒதுக்கி குப்பையெல்லாம் போட்டு எரிச்சு கொண்டிருக்கணும். இங்க இருக்கு என்ன மாதிரி எத்தனை வருடங்கள் அப்புறம் உங்களோட வீடுக்கு வந்துருக்கிறீங்க? 34 வருஷம். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்களாம்மா? 10 மணிக்கு. இப்ப என்ன மாதிரி வீடுகள் எப்படி இருக்குது? என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்றுமே இல்லையா? என்ன ஐடியா அந்த வீட்டுல வந்து இருக்கிற மாதிரி ஐடியாவா என்ன மாதிரி? மற்றவங்க நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் நம்ம வரையில என்ன வந்து பார்த்து கொண்டு போய் நேற்றுக்கு வந்தவங்களா எல்லாரும்? ரைட் ரைட். நீ இந்த ஃபுல்லா காடா தான் இப்படி முதல்ல இப்படி இருந்தா காடா பாத்தியா? இப்படி இல்ல தானே? ஒன்றுமே இல்லைண்ணே. இப்பதான் அப்படி இருக்கு. இங்கெல்லாம் வேற ஆக்கள் வீடு ஆக்கள் நிக்கணுமா? தோட்டம் காணியா? இப்ப யாராவது இங்கே இருக்கணுமா வேற ஆக்கள்? இப்ப நீங்க மட்டும் தான் இங்க நிக்கிறீங்க? அப்படியா? ரைட் ரைட். கலையம் வீடெல்லாம் இருக்குது. இப்போ உங்க நீங்களும் முதல் இருக்கைகளை வந்து இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி இருந்து இப்ப அப்படி இருக்கு? இப்ப சொல்லி வேலையில விடுவாங்க பார்த்தா எப்படி திருத்தி இதை முடிக்கிறாண்டோ எனக்கு தெரியாது. எப்படி திருத்தி எடுக்கிறோம் வீட வீட என்ன மாதிரி இந்த வீட்டை நாங்க திருத்தி எடுக்கிறதுன்னு இல்லாம சரியா பாப்போமா வீட என்ன உள்ளுக்க குசினிக்க ஃபுல்லா புத்தா கிடக்கு. இல்ல நாங்க யூடியூப் சேனல் மேல் பக்கம் எல்லாம் இடிச்சு இப்படி கீழே போட்டுருக்கேன். முதல்ல எப்படி இந்த வீடு உங்களோட? அப்பா 12 வருஷம் அந்த வீடு கட்டி. நீங்க கட்டி? நாங்க அப்பா கட்டி எத்தனாம் ஆண்டு வீட்டு போனீங்க? 78 கட்டினாங்க. 90 ஓடினாங்க. 90 விட்டு ஓடினது. அதுக்கப்புறம் இப்பதான் மாறீங்களா? இந்த கடவுளே யாரு கட்டின இந்த வீடு? ஹஸ்பண்ட் நீங்களும் சேர்ந்து. பிள்ளைகள் எல்லாம் இருக்கணுமா? எங்க இருக்கணும் பிள்ளைகள்?
ஒரு ஆள் கனடா, ஒரு ஆள் இங்க டீச்சிங்கவா, ஒரு கனடாவா? மற்றவா அவங்க ஒரு கனவா. ரைட் ரைட். ஃபுல்லாண்ட என்ன இலிப்பிலிப்ப மரம் இதுதானே? இதுதான் அதிகமா இதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மேகடை இலிப்பிலிப்ப மரம். அதுதான் எங்க பாருங்க, இது வெளியில கல் வச்சு இதெல்லாம் சுடு தண்ணி ஆக்கி குடிச்சிக்கிறோம். தண்ணி ஆச்சு ஏன்னாமா இந்த நிலையை பாருங்க, நிலையெல்லாம் வந்து உடைஞ்சு விழுந்துவே கிடக்கு. இவங்கட இல்லை பாருங்க, ஜன்னல்ல வந்து சும்மா தட்டினா அப்படியே விழுற மாதிரி சும்மா இருக்குது. அப்படியே வீடை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. பார்க்கவே அவ்வளோ கவலையா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீடு வாழாம விட்டுட்டு போய் இப்போ வந்து பார்க்கும்போது அவ்வளவு ஒரு கவலையா இருக்கும். பாருங்க பாருங்க பாருங்க, தூணெல்லாம் போட்டு விட்டுடாக்கு. அம்மா இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள போறோம்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்டா அவ்வளவு மரங்கள் முள்ளுகள் பத்தைகளாக தான் இருக்கு இந்த வீடை பாருங்க. எவ்வளவு முந்தைய வீடு எவ்வளவு வடியா இருக்கு. ஃபுல்லா மரங்களும் இதுகளும். இங்க பாருங்க, பார்க்கவே அவ்வளவு கவலையா இருக்கு. ஒவ்வொருத்தரோடையும் கதைக்கின்ற போது அவ்வளவு உணர்வு பூர்வமா இருக்கு. அவங்களுடைய வரிகள் வார்த்தைகள் வந்து அவ்வளவு உணர்வு பூர்வமா கதைக்கிறாங்க. ஏன்டா கஷ்டப்பட்டு தானுங்க என்னுடைய கணவனும் வந்து கட்டின வீடு வேறங்க எப்படி இருக்கான்னு சொல்லி அவங்களை வந்து ஒரு மனமுருகி கதைக்கிறாங்க. கேட்கும்போதே கவலையா இருக்கு. ஓகே, பார்க்கலாம். இதில் கிணறு இருக்கு, பெரிய கிணறு, நீட்டா கிடக்கு கிணறு. பாருங்க இந்த கிணறு பாருங்க எவ்வளோ புதுசா இருக்கண்டு. அப்பா கட்டின கிணறு பாருங்க எப்படி இருக்கண்டு. அப்பா இது வந்து துளா நினைக்கிறேன், 2 துளா இருக்கு நினைக்கிறேன். பாருங்க அங்கால பக்கம் ஆக்கலண்டுகள்லாம் இங்கால பக்கம் உண்டு ஆக்கல் 2 துளா இருக்குது. இல்லை அந்த மரத்தை காணையில மற்றபடி துளா இருக்குது. இந்த வீடை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த நீட்டு பகுதி வரையும் எல்லாம் பைக்கோவால ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்காங்க. ஏன்னா உள்ளுக்கு வரையில அது. இங்கே பாருங்க, இந்த வீடு கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்ற கூரைகள் மட்டும்தான் இல்லை, ஒரு சில நிலைகள் இருக்குது. இந்த நிலைகள் ஜன்னல் எல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் யாருமே காடிக்கணும் கோயில போடாது. இங்கே பாருங்க, உள்ளுக்கு எல்லா மரங்கள் எல்லாம் முளைச்சிட்டு, நிலங்கள் எல்லாமே இதுல நல்லா இருக்கு. நிலங்கள் சுவர்கள் எல்லாமே வந்து இந்த வீட்டை வந்து நல்லா இருக்கு. இங்க பாருங்க நிலங்களை அப்படியே நல்லா இருக்கு, காத்தோட்டமா இருக்கு. அங்க பாருங்க அதுலயே ஒரு வீடு இருக்குது. அதுவும் வந்து நல்லா மேற்பக்கங்கள் எல்லாமே வந்து உடைஞ்சி விழுந்து போய் கிடக்குது. கிணறு துலா அதிகமான இடங்கள்ல வந்து முந்தைய காலங்கள்ல முழுக்க துலாவெல்லாம் வந்து தண்ணி கிழுவாங்க. உண்மையிலே அந்த கால மக்கள் வந்து 80 வயது 90 வயது 100 வயது வேற வாழ்ந்தாங்க. ஏன்னு கேட்டா எந்தவித அவங்க வந்து எப்பவுமே வந்து வேலை செய்வாங்க. இங்கே பாருங்க, துலாவால வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட துலாவால தண்ணிகள்றது இதன்றது வீட்டு வேலைகள் செய்கிறது உடுப்பு துவைக்கிறதுன்னு சொல்லி அந்த கால பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க தொடர்ந்து வேலை செய்தான் நின்றுருப்பாங்க. அவங்க செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளுமே வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு வைக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு துவைக்கிறது முந்தியெல்லாம் கையால் உடுப்பு துவைப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாஷிங் மிஷின் வந்துடுது. முந்தி வந்து அரைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் உரலில் போட்டு குத்துவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி இருக்குது, மிக்சியில் அடித்தா அருள் முடிஞ்சுது. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. தண்ணிகள் லேக்கையும் சரி துளாவாலைகள் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டாங்கன்னா தண்ணி வந்துடும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையிலேயே பார்க்கலாம். பாருங்க இங்கே பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தினுடைய கட்டுப்பாடில் இருக்கிறது. இல்லை வேலியெல்லாம் போட்டிருக்கு பாருங்க. இந்த பகுதியிலேருந்து இங்கே பாருங்க ஒரு பெரிய வீடுன்னு இருக்குது. இந்த வீடு பார்க்க உண்மையிலே ஒரு பக்தி மயமாக இருக்குது. இதில் மேலே பாருங்க, இதில் பாருங்க, இதில் எரு இருக்குது, அதில் பக்கத்தில் அன்னம் இருக்குது, நடுவில் கடவுள் சிலைகள் எல்லாமே வந்து வடிக்கப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு இந்த வீடு. இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு இந்த வீடு. இங்கே பாருங்க இந்த வீட்டுக்குள்ள பாருங்க, இங்கே சுவாமி குசுனி பாருங்க. சமையல் அறைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே பாருங்க சுவாமி படங்கள், ஆஞ்சிட்ட முருகன் பிள்ளையாட்ட படங்கள் தான் இருக்கு. இங்கே பாருங்க
வித்தியாசமா இருக்கு. ஒருத்தர் வீட்டுல கூட இப்படி படங்கள்ல எதுவுமே இல்லை. இந்த வீட்டுல பாருங்க, இங்க பாருங்க, நிலைகள் எல்லாம் இருக்குது, ஜன்னல்கள் எல்லாம் இருக்குது. இங்க நல்லா இருக்கு இந்த வீடு. இடிபட்டு நிலை தான் கிடக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வீடு வந்து ஓரளவுக்கு ஓகேயா இருக்கு. இங்கால பகுதியில் பாருங்க, ஜேசிபியால இந்த காணிகள் எல்லாமே வந்து துப்புரவு செய்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, முழுக்க துப்புரவு செய்கிறாங்க. இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, இவ்வளோ பாருங்க, இவ்வளோ குப்பை மரங்கள் இதழ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அம்மா வணக்கம், அழைக்கலாமா? இல்லையா? ஓகே அம்மா, ஓகே பரவாயில்ல. ஓகே, இந்த அம்மாவுடைய காணிகள் எல்லாம் வந்து வேற இங்கே பாருங்க, ஜேசிபி போட்டு முழுவதுமாக வந்து துப்புரவு செய்கிறாங்க. இங்கே பாருங்க, பாருங்க என்ன பாருங்க, லுக்க துப்புராக்குறாங்க. இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய காணி அவங்க வீட்டுக்கு பின்னாலேயே இருக்குது. இந்த காணி இவ்வளவு பத்தியா இருக்கு, முழுக்க முழுக்க அவங்க வந்து பாருங்க துப்புராக்குறாங்க. எல்லாமே வந்து ஒரே இடத்த வந்து குவிச்சு கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, கூட ஒரு பெரிய தேசம். ஓகே, உங்களை பாருங்க, இப்போ நாங்கள் பொங்கலுக்கு வந்துட்டோம், பொங்கல் பகுதிக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். உங்களை பக்கங்களை வீடெல்லாம் இருக்கு பாருங்க, உங்களை புதுசாக வீடெல்லாம் கட்டி பண்ணிக்கிறாங்க. இதில் ஜேசிபியால் இந்த இடத்துலையும் வந்து எல்லாம் துப்புராக்கி பாருங்க, அவங்களோட காணிகளை ஒதுக்கி கொண்டிக்கிறாங்க. அந்த ஜேசிபி நிற்கிது, அண்ணாக்கள் நிற்க வீட்டுக்கார். பாருங்க, இந்த வீட்டுக்கு உரிமையாளர்கள் நிற்கணும். கிணறுலாம் இருக்க, சில இடங்கள்ல கிணறு இருக்கு, அதெல்லாம் மூடிப்பட்டு போய் கிடக்கும். தண்ணி நிற்கிது, கிளீன் பண்ணா சரி. என்ன இது உங்களோட வீடா? என்ன இப்போ எப்போ துப்புராக்கினது? நேற்றுக்கா? எவ்வளோ துப்புராக எவ்வளோ முடிஞ்சது? கணக்கு பார்த்தா தான் தெரியும். ஒரு மணித்தியாலும் 6000. ஒரு மணித்தியாத்துக்கு 6000 ரூபா ஒரு துப்புராக. நீங்க இப்போ எங்க இருக்கிறீங்க? புன்னால கட்டுவல்ல, அங்கேருந்து இங்கே வந்துருக்கீங்க. ஓகேயா? ஆமா, எப்படி முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி கிடக்கு? என்னது சொல்ற, என்ன பார்க்கவே தெரியுது என்ன? பாப்பா வீட எல்லாம் விடிஞ்சு விழுந்துவே கிடக்கு. என்ன இந்த முன் முகப்பு மட்டும் நல்லா கிடக்கு. எத்தனை வந்தீங்க நீங்க போனது? இப்ப 90ல போனது. என்ன 90 போய் பங்குங்களா இருந்தீங்க? நாங்கள் முதல் போய் மீசாலையில இருந்து போய் பெண்ணாலையால மீசாலையை போய் மீசால இருந்து பின்னால கட்டணம் இருக்கு. பின்னால கட்டணம் இப்ப கடைசியா இருக்கிறீங்க. பின்னால கட்டணம் இப்ப எத்தனை வருஷமா இருக்கிறீங்க கடைசி? நாங்களுக்கு ஒரு 20 வருஷமா இருக்கிறோம். அங்கே 20 வருஷம் அங்க இருக்கிறீங்க. அங்கலாட்ட வீடு தான் அங்கால மாமின் வீடு. உங்களோட சொந்தக்காரன்? ரைட். உங்களுக்கு இப்போ எவ்வளோ கணக்க முடிய போகுது இப்போ இந்த துப்புராக்குற வேலை? என்ன ஓகே, இங்கே வலாலியில சவரன் என்ன நகை என்ன பேர் சொல்ற மாதிரி கிடக்கு? சவரன், இந்த இடத்துல பேர் சவரன். ரைட். இந்த இதுக்கு எவ்வளோ பேர் இருந்த குறிப்பா வீடு இருந்தது? இப்போதான் இல்லை. என்ன அதுல இருக்கு? என்ன பள்ளிக்கூடமா? பள்ளிக்கூடம் இருக்கா? ரைட். சரி சரியா. ஓகே ஓகே ஓகே. இந்த வீடு சரி அண்ணாக்கள் சாப்பிடுறீங்கன்னா இதை கூட எல்லாம் இதுண்டு வச்சனாக்கா எல்லாம் உடஞ்சி போட்டு. என்ன அதுக்கே ஒரு அக்கா வந்து தனியாக இருக்குது அந்த ஆமை கேம்பு பக்கத்துல. இங்க பாருங்க, வீடே இல்லை. என்ன முன்பகுதி மட்டும்தான் கிடக்குண்ணே. இது முன்பகுதி தானே? முன்பகுதி மட்டும்தான் கிடக்கு, மிக்க இது எல்லாமே இல்லை. பாருங்க, இப்போ ஜேசிபியால எல்லாமே வந்து ஒதுக்கி கொண்டிக்கணும். இங்க பாருங்க, மிஷின் நிற்கிது. எத்தனை ஆண்டு கட்டின வீடு இது? 73.
73 ஆண்டு கட்டிங்களா? எத்தனை ஆண்டு போனது? 90ல போனது. எத்தனை வருஷம் கழிச்சு இங்கே வாரீங்க இப்போ? 34 வருஷம் போய் 34 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் வாரீங்க. எப்படி இருக்கு வீடை பார்க்க? எப்படி இருக்கு? அந்த 1ஆம் தேதி மே தினம். ஆமாம். அந்த உள்ளுக்கா அந்த வந்து பாத்துறீங்களா? 1ஆம் தேதி தான். சரி சரி இன்றைய தான் துப்புராக்குறீங்க. சரியா. இப்போ என்ன செய்யுங்க? என்ன தொழில் செய்றீங்க? நாங்க தோட்டம் தான். சரியா சரியா. ஓகே நன்றி. ஓகே இங்கே பகுதியை பார்த்தோம். இல்லை 2-3 வீடுகள் இருக்கு. வந்து ஜேசிபியால் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இங்கே பகுதியும் பாருங்க, இல்லை எல்லாமே க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் இருக்கு, அதெல்லாம் இடிஞ்சி 2 பேர் கிடக்குது. இங்கே பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சித்தி விநாயகர் ஆலயம் இருக்கா. அந்த ஆலயத்தை நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சவரன் அப்படின்னு சொல்கிறாங்க பேர். இங்கே பாருங்க, இதுக்குள்ளே நிறைய வீடுகள்லாம் இருக்குது. இடிஞ்ச நிலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ துப்புராய் கொண்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதுலேயும் ஒரு வீடு இருக்குது. எல்லாமே வந்து முன்பகுதியான் இருக்குது, எதுவுமே இல்லை. இப்போ ஏதோ கோயில் அங்கே என்ன கொஞ்சம் போகணுமா? ரைட்டு. கோயில் இருக்காண்ணா இப்போ? நீ கோயில் கட்டுவாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து. க்ளீன் பண்ணி நிற்கிறாங்களா? ரைட். ஜேசிபியால ரைட்டு. பாருங்க, இங்கே பக்கம் பப்பா தோட்டம் இருக்கு. இங்கெல்லாம் செய்யறாங்க, நிறைய விவசாயம் செய்யறாங்க. இதுக்கு இல்லையா? ஓகே. ஓ ஆமா, மேல் பக்கங்கள்ல தூண் மட்டும்தான் இருக்கேன்னு. தூண் மட்டும் இருக்குது. 3வது மண்டபம் தூண், அடுத்தது 2வது மண்டபம், 3வது மூலஸ்தானம், சிவர்தான் இருக்குது. அடுத்த மணிக்கூரம் ஒண்ணு குடியிருக்க. மணிக்கூரம் அப்படி இருக்குன்னு. இது எப்போ இந்த கோயில்? இந்த கோயில் எப்போ ஆனது? கோயில் வந்து 100 வருஷத்துக்கு தாண்டின கோயில். 100 வருஷத்துக்கு மேல. மூலஸ்தானம் கட்டிக்கு எங்களுடைய அப்பாவுக்கு 80 வயது. அப்பாவுக்கே தெரியாது. எங்களுடைய அப்பா அந்த தாய்க்கு வயிற்றுல இருக்கல அப்பா வந்து ஸ்டாப் பண்ணதாம். அப்பப்பா 18ஆம் ஆண்டு பிறந்தவர். இருந்தா அந்த கோயில் வந்ததான்ட்டு சொல்லிடலாம். பாருங்க, இங்க பாருங்க கோயில. கடவுளே, இந்த தூண் எல்லாம் இருக்கு பாருங்க. தூண் இருக்கு. இந்த மணிக்கோரத்தை பாருங்க. இந்த மணிக்கோரத்துல ஒரு சேதம் கூட இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு ஒரு சேதம் கூட இல்லை. அந்த மணி கூட காணல. ரைட். 1988-9 நினைக்கிறேன். 12 வயசு. அப்ப மணிக்கூட்டு மர இதுலதான் நின்றது. மணி அடிச்சிடாங்க. அப்பா ஏத்தில கிணறு இருக்கு. இப்ப அப்படியே புதுசு மாதிரியே இருக்கு. தண்ணி இருக்குதா? கிளீன் பண்ணா சரி. என்ன இங்க பாருங்க, கோயில பாருங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் அவன் இந்த கோயில் கட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமா, ஆனா கோயில் மட்டும் ஏதோ ஃபுல்லா உடையாம கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குதானே. மேல் கூறியல் எதுவுமே இல்லை. கொஞ்சம் சின்ன கோயில் முன்பாக்கம். ஆனா ஓகே. இது பாருங்க, பெரிய வேப்பமரம் பண்ணிக்குது. இதெல்லாம் சுத்த வர கோயிலை சுத்தி பேக்வால ஃபுல்லா கிளீன் பண்ணிக்காங்க அண்ணாக்கள். இந்த கோயில் வந்து என்னுடைய அப்பப்பா தர்மலிங்கம். அவற்ற தாய், அவன் தமிழகத்தில் தகப்பனுக்கு மூத்த தம்பி. அவர் தாய் வந்து தோட்டத்தில் பெனங்காய் பொறுக்க போனோம். அந்த காலத்தில் வந்து அந்த காலத்துலனா நியர்லி 18ஆம் ஆண்டு கிட்டே இருக்கு நினைக்கிறேன். பெனங்காய் பொறுக்க போன இடத்துல வந்து அவள் பெனங்காய் தூக்கி கொண்டு வரைக்கலாம். அந்த கடகம் பாரமாக இருந்ததாம். இப்போ நம்ம முதல்ல சொல்லினோம். அதுக்கு பிறகு வந்து அவள் கொஞ்சம் வருத்தமாக இருந்தவாம். வருத்தத்தில் இது அப்படி என்ற நிலைமையில கண்டுபிடிக்கல. கடைசியாக வந்து இந்த அவடத்துல ஒரு தோட்டத்துக்கு ஒரு கிணறு வெட்டினவையாம். கிணறு வெட்டைகளை வந்து அவைக்கு கிணறு வெட்டுப்படையாக அந்த கொந்தாலியால் வெட்டைகளை கொந்தாலி முறிகிறதாம். அவை கிணறு வெட்டுப்படையில நிறைய கொந்தாலி முறிகிறது. அந்த காலத்தில் சாதாரணம் போய் கட்டவையாம். ஏன் இப்படி நடக்கன்ட்டு சாதாரணம் கட்டுறீங்க. அதுலேயும் நீங்கள் ஒரு பைரவர் வந்து நிற்கிறது, நீங்கள் ஆதரிங்கோ. அதுக்கு பிறகு கிணற சுகமாக வெட்டலாமான்ட்டு. அப்போ இவி அதுக்கு பிறகு அந்த தலைமைக்கு இந்த பெரியப்பா சித்தப்பா 3 பேர் இருந்தவன். அவைகள் வந்தார். மூத்த தம்பி தமிழகத்தின் அப்பா, மற்றவர் இளைய தம்பி ஒருத்தர், மற்ற அம்பலமண்டு,
3 அண்ணன் தம்பியை தான் சேர்ந்து இந்த இது சூலமுண்டு பூஜரவு கீழே ஊண்டியாம் இது ஆதரிச்சதுக்கு பிறகுதானா இந்த கிணறு வெட்டுப்பட்டது. சரி சரி ஓ அதுக்கு பிறகு 3 அண்ணன் தம்பி என்ற பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த கோயிலை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் அறிஞ்ச காலங்களில் என்னுடைய அப்பப்பா பூஜை அறிஞ்சேன். ஓ அப்போ நானா நிறையா இந்த இதெல்லாம் பிற்காலங்களில் செய்த இந்த அந்த வெளிமண்டபம் அதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. பிற்காலம் செய்தான்னு சொல்லினோம். அதில் மடப்பள்ளி இருந்தது அதுவும் பிற்காலங்களில் செய்தது அதுவும் எனக்கு தெரியாது. எந்த வயசுக்கு நான் 12 வயது நான் 90ஆம் ஆண்டு என் 12 வயது அப்போ எனக்கு தெரியாது வந்து காலப்பகுதிகளில் நடந்த சம்பவங்கள். இது 300 வருஷம் தாண்டப்பட்ட கோயில். இப்ப நீங்களும் இந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்டிருக்கீங்க. ஓ அந்த கோயிலுடைய உரிமையாளர் ஃபேமிலிக்கு நானும் சம்பந்தப்பட்டுறாங்க. பரம்பரையா என்ன இந்த சவரன் சொன்னாங்க. என்ன பேர் இடம்? இது வந்து அங்கே தள்ளி வைரியா ஓட்டம். இது ஹொட்டை பிளவு என்ற இடம் தான் இந்த காணின்ற பேர் வந்து ஹொட்டை பிளவு. அப்படிதான் இந்த காணின்ற பேர். இது என்னென்ன சித்தி விநாயகர் இல்ல இது ஞான வைரர். சரி ஓகே. சந்தோஷம் உங்களை இந்த கோயில்ல வரலாறு எங்களுக்கு தெரியாது எல்லாமே. கிட்டத்தட்ட 100 வருஷம் சொல்லல. உண்மையிலே எங்களுடைய பாக்கு 80 வயசு என்றால் அப்பப்பா 18ஆம் ஆண்டு பிறந்த ஒருத்தர் வந்து அதுக்கு முதல் அவை ஆரம்பிக்கப்பட்டன்றது 100 வருஷம் தாண்டப்பட்ட கோயில் வந்து இது வந்து பிறகு அவையல் ஃபேமிலியை சேர்ந்து ஃபேமிலியை புள்ளியல் என்றால் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பெரிய ஃபேமிலி ஆயிடுது. இப்போ எங்க யாக்கல்ல எல்லாம் நிற்கிறேன். கொஞ்சம் வெளிநாடு போனது போக நானே வெளிநாடுல இருந்து வந்தாள். 28 வருஷம் லண்டன்ல இருந்தீங்களா? நாங்க இங்க வந்தீங்க. இப்ப நான் கோடையில வந்தேன். லீவ்ல வந்தீங்க. லீவ்ல வந்த இடத்துல இப்ப நான் தான் வந்து வைக்க விட்டு அடிக்க விட்டது. எல்லாரும் காய்ச்சி பேசி கோயில்ல உரிமையாளர்கள் காய்ச்சி பேசி கோயிலை கட்டுறது விதமாக கதைப்பினார்கள். நீங்களும் சேர்ந்து செய்யலாம் தானே? கொஞ்சம் கொஞ்சம் உதவிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு உங்களோட ஊர் தானே. ஓகே கேட்டிருப்பீங்களா இந்த ஆலயத்தினுடைய வரலாறு? இந்த லண்டன்ல இருந்து வந்த அண்ணா அவர் வந்து இந்த வரலாறு சொல்லியிருப்பார். அவருடைய தாத்தா அவருடைய அப்பா. அதுக்கு பிறகு இவர் இப்ப லண்டன்ல இருந்து 25 வருஷத்துக்கு பிறகு இப்ப கிட்டத்தட்ட 25 வருஷம் வந்திருக்கிறாரு. பாருங்க முழுவதுமாக வந்து எல்லாமே வந்து ஜேசிபி போட்டு அண்ணா தான் ஃபுல்லாக எல்லாமே கிளீன் பண்ணி எல்லாம் நீட்டாக செய்துக்கணும். இனி கொஞ்ச காலத்தில் இந்த ஆலயம் வந்து ஒரு புது கும்பாவாசம் செய்யப்படும். கண்டிப்பாக சிறப்பாக செய்யணும். என்ன அதுல என்ன ஒரு கோபுரத்துக்கு வந்து என்னன்னா வந்து இப்ப கம்பி வேலிக்கு இங்கால விடையில தானே கோயில வந்து இப்ப நாங்கள் ஏதாவது வலியுறுத்தி கேட்டுனாங்க அந்த கோயிலை விட சொல்லி. ஆனா நாங்கள் விடையில அப்ப அதுக்கு பிறகு நாங்க வந்து இது வந்து வேற யாக்கள்ல காணி தான் வந்து தோட்ட காணி. அதுல இந்த காணிக்காரரை கேட்டுட்டு ஒரு மரத்துக்குள்ள எங்க சூலம் கொண்டு வந்து வச்சு ஆதரிச்சாங்க. இந்த கோயில் அங்க ஆதரிக்கிறோம். இது என்னன்னா எங்களுடைய அப்பப்பா பூசை செய்தபடியா வந்து அவர் வந்து இடம்பெயர்ந்த காலப்பாதியில வந்து தான் இருந்த வீட்டில வந்து கொண்டு வச்சு அந்த கோயிலை ஆதரிச்சு கொண்டுதான் இருந்தவர். அப்ப அதுக்கு பிறகு இங்க நாங்க சூலம் மூண்டினதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் பிறகு எங்களுடைய அப்பா தான் வீட்டுல வச்சிருந்தவர் உரும்பிராயில இருந்தது. உரும்பிராயில வச்சு நாங்க ஆதரிச்சினாங்க. அப்ப அதுக்கு பிறகு நாங்க பூக்கட்டி பச்சு பார்த்து வந்து இந்த கோயிலை நாங்க அங்க வச்சிருக்கலாம் போதற்கலைவா இங்க மூணெல்லாம் கொண்டு பூக்கட்டி பச்சு பார்த்து பூ வந்து இங்க கொண்டு வச்சுட்டு சொன்னபடியா திருப்பி இங்கே நாங்கள் கொண்டு வந்து வச்சு இதுல வச்சு வழிபடுறீங்க. இதுல வச்சு வழிபடுறோம் வந்து. இந்த கோயில பாருங்க கோயில் எப்படி இருக்குன்னு. கோயில் என்னதான் முன்னுக்கு கோயில் இல்லாட்டியும் சின்னதா ஒரு சூலம் வச்சு பாருங்க. அதில் அந்த வழிபாட்டு முறையை வந்து இன்னும் விடையில எங்களோட பாரம்பரியமான எங்களோட கோயில் நாங்கள் செய்யக்கூடாது ஆதரிக்க வேணும். இது வந்து நாங்கள் ஊரால 90ஆம் ஆண்டு வெளிக்கிட்ட அப்புறம் எங்களுடைய அப்பப்பா இதை செய்யல. திருப்பி அவருக்கு கொஞ்சம் வருத்தங்கள் துன்பங்கள் வந்தது அப்புறம் அவர் அதுக்கு பிறகு என்ன சாத்திரங்கள் கேட்டு அதுக்கு பிறகு தான் வீட்டில் வச்சு ஆதரிச்சார். அவர் ஆதரிச்சு தொடர்ந்து ஆதரிச்சு கொண்டு உண்மையிலே அந்த ஊர்ல வந்து ஒரு கோயில்கள் இருக்கிறது நல்லது. உண்மையிலே அது ஒரு கோயில் இல்ல ஒரு குடியிருக்க வேணாம்னு சொல்றது என்ன. அப்ப 2004ஆம் ஆண்டு தான் எங்களுடைய அப்பப்பா காலமானார். அதுக்கப்புறம் எங்களுடைய அப்பா உரும்பிராயில வச்சு அப்படி ஆதரிச்சு பூஜைகள் செய்தவை. அதுக்கு பிறகு நாங்கள் ஊர் விட்ட பிறகு அதை நாங்கள் இங்கே கொண்டு வச்சு நாங்கள் சரி பெரிய ஒரு வரலாறு கேட்டமே கிடக்குண்ணே. சரி அண்ணா. ஓகே நன்றி. ஓகே அண்ணட்டம் அந்த ஆலயத்தினுடைய வரலாறு எல்லாமே கேட்டோம். என்னதான் கோயில் முன்னுக்கு இல்லாட்டியும் ஆலயத்தில் வந்து சுவாமி இல்லை ஆலயம் வந்து இடிஞ்ச நிலையில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருந்து சின்னதாக ஒரு சுருவம் கொண்டு வச்சு இதில் வச்சு இப்போவும் வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் இப்போதைக்கு இந்த விடுவிக்கப்பட்ட காணிகளில்
நடக்கின்ற நிலவரங்கள் அதுதான் உங்களுக்கு இன்றைய காட்டியிருக்கு. இது வந்து நீங்கள் 2வது எபிசோடில் வந்து பார்ப்பீங்க. முன்னுக்கு வந்து அங்கால பகுதியில், இன்றைக்கு வந்து இங்கால ஓகே பாருங்க. இந்த ஞான வைரவர் ஆலயத்துக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லண்டன் அண்ணாவுடைய வீடு அந்த வந்து இப்போ சுப்பர செய்து இருக்காங்க. இங்கே பாருங்க, எல்லாம் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொண்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இது அவங்களோட வீடு இருந்த இடமா, அதையும் வந்து முழுக்க பாருங்க துப்புரவு செய்து இருக்காங்க. இங்கே பாருங்க, எல்லாத்தையுமா சல்லியா நொறுக்கப்படுது. தேசம் கொண்டு பாருங்க. ஆமா.